وقال تعالى شهر رمضان الذي أنزل فيه القرآن إلى آخر الآية. وقال نبينا عليه الصلاة والسلام من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه وما تأخر. கண்ணியமிக்க நேயர்களே, சஹர் உணவுக்கான கால அளவு எவ்வளவு, எதுவரைக்கும் சஹர் செய்யலாம் என்ற ஒரு கேள்வி இருக்குது. இன்னைக்கு வீடுகள்ல நிறைய பேர் இன்றைக்கு சஹர் செய்யறதுல ஆளுக்கால் ஃபத்வா கொடுத்து கொண்டு இருப்பாங்க. அதுல மிக முக்கியமாக விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம், எதுவரைக்கும் சஹர் சாப்பாடு உண்ண முடியும் என்றால் ஃபஜ்ருடைய அதான் சொல்ற வரைக்கும் முடியும். இதுதான் சரியான மார்க்க அளவு. வீட்டுல நிறைய பேர் சொல்லி கொண்டு இருப்பாங்க, இல்ல பாங்கு சொல்லி முடிகிற வரைக்கும் சாப்பாடு உண்ணலாம், நியத்து வச்சு கொள்ளலாம், இல்ல இக்காம சொல்ற வரைக்கும், இன்னும் சில பேர் உச்சகட்டத்துல தொழுவிக்கும் வரைக்கும், இன்னும் சில பேர் சன்ரைஸ் வரைக்கும் சஹர் சாப்பாடு உண்ண முடியும் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய காலம். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்க சஹர் சாப்பாடை உண்டு கொண்டிருக்கிற நேரத்துல அல்லாஹு அக்பர் என்று ஃபஜ்ருடைய அதான் காதுல கேட்டா வாயில இருக்கக்கூடிய சாப்பாட்டையும் துப்பி விட வேண்டும் என்பது ஃபிக்ஹ் சட்டம். அதே நேரத்துல தண்ணீர் குடிச்சால், வாங்க சொல்ல காதுல கேட்குது, தண்ணீர் குடிச்சு கொண்டிருக்கிறீங்க, வாயில தண்ணீக்குது, கொப்பளித்து விட வேண்டும் என்பது மார்க்க சட்டம். ஒரு மனிதனுக்கு தூக்கம் மிகைத்து விட்டது, பாங்கு சொல்ற நேரத்துல அவர் முழிச்சு கொள்றாரு. இப்ப அவர் என்ன செய்யணும்? எங்கள்ட ஒரு வளமை ஒன்று இருக்கிறது எம் சமுதாயத்தினுடைய. அது எப்படி என்றா, பாங்கு காதுல கேட்டா உடனே தண்ணீரை குடிச்சு நியத்து வச்சுடுவாங்க. இப்ப ஒரு மனிதனுக்கு தூக்கம் போயிட்டு முழிக்கிறாரு, பாங்கு சத்தம் காதுல கேட்குது, இந்த நேரத்துல அவர் ஓடி போய் தண்ணியை குடிச்சு நியத்து வச்சாரண்டா அந்த நோன்பு பாத்திலாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, பாத்திலாகிடும். அப்ப என்ன சட்டம் என்றா, நீங்க தூங்கி முழிக்கிற நேரத்துல பாங்கு சத்தம் காதுல கேட்டா உடனே நீயத்தை மட்டும் வைக்கிறது தான் கடமை. தண்ணி குடிக்க இயலாது, ஈச்சப்பழம் ஏதோ ஒரு சாப்பாடு ஒன்றும் தின்ன இயலாது. எனவே சஹர் சாப்பாட்டினுடைய அளவு இவ்வளவாக இருக்கிறது. இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.